நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட யூசேஜ்க்காக ஒரு சின்ன ஷெல்ஃப் பண்ணியிருந்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது எப்படி பண்ணன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம ஷெல்ஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, நான் ஒரு ஃபுட்டி. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குவேன். ஒவ்வொரு தடவை ஸ்நாக்ஸ் வாங்கும் போதும் எனக்கு கடையில் இந்த மாதிரி பாக்ஸ்லேருந்து தான் வரும். இப்போ கவர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி பாக்ஸில் வரும் எனக்கு. ஸோ இந்த பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜார் இல்லை கிரைண்டர் இந்த மாதிரி இருக்க பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்க 4 சைட்ஸ்லேருந்து நான் இந்த 2 சைடை எடுத்து அழகாக அப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம ரேக்கை யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன். இந்த ஃபெவிக்விக் பதிலாக நீங்கள் க்ளூ கன் ஸ்டிக் வச்சு க்ளூ கன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லைனா இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ரேக்ஸை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 ராக்கையும் இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி வைக்கலாம். ப்ளேஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக வச்சு பார்க்கணும். டைட்டாக இருக்கணும். அது டைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா, சைட்ஸில் கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் வச்சிங்கன்னா விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா டைட்டாக வைக்கிற மாதிரி வச்சு இதில் ஒட்டணும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இப்படியே பார்த்தா நல்லா இல்லைல்ல, என்ன பண்ணலாம்? லெட்ஸ் டூ சம் மேஜிக். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து சார்ட் பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் பிங்க் அண்ட் எல்லோ சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க சார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒயிட் பேப்பர்ஸ் வச்சு ஒட்டி பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ட்ராயிங் பண்ணிக்கலாம். கிஃப்ட் ராப்பர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். நிறைய டெக்கரேஷன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் டபுள் கலர் வச்சு ஒட்டியிருக்கேன். சரி, இதில் வந்து நம்ம இது ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து 3 சைட்ஸை ஒட்டிடலாம். நல்லா டைட்டாக வச்சு ஒட்டணும். முக்கியமாக அந்த வால் சைட், அந்த கார்னர் வால் சைட், இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் ப்ளஸ் அந்த கார்னர் வால் சைடை நல்லா ஒட்டணும். அந்த கார்னர்ஸையும் நல்லா ஒட்டணும். இல்லைனா அந்த கார்னர் ஷேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வெயிட் வைக்கும் போது. இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்ததே ஒட்டிடலாம். பாருங்கள், ஒட்டியாச்சு. நல்லா இருக்குல்ல? இதை நம்ம இப்படி டோர் மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். டோர்னால் நம்மளுக்கு நாப்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி ஃபெவிக்விக் போட்டு நாப்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு பாட்டில் மூடி எடுத்து அந்த சைடில் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒட்டியாச்சு. இப்படி ஒட்டிட்டு நான் இதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரப்பர் பேண்டை வந்து நான் இதில் இப்படி மாட்டி வச்சிடுவேன். ஸோ இது நல்லா டோர் மாதிரி ஒரு லாக் மாதிரி இது யூஸ் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளில் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோடய ஷெல்ஃபில் இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருக்கேன், டைரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நான் 2 டைரி கூட இதில் வைக்கலான்னு நிற்கும். நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். என்னோடய வாட்சஸ்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே நான் பெயிண்ட் வச்சுருக்கேன். இந்த பெயிண்ட் நம்ம எப்படி பண்ணணுன்றதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இண்டிபெண்டன்ஸ் டே வீடியோ. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். வீட்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஷெல்ஃப் பண்ணி முடிச்சாச்சு.
சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்தா என்னோட வீடியோவை இன்னொரு முறை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என் வீடியோ தேட தேவைன்னா என் வீடியோவே உங்களை தேடி வரும். அடுத்த வாரம் இன்னொரு புது மேஜிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நம்ம எல்லாரும் மரங்களை பார்த்திருக்கோம், மரத்துல உள்ள பறவைகளையும் பார்த்திருக்கோம். அந்த பறவைகளோட கீச் கீச் சத்தத்தையும் கேட்டிருக்கோம். அது எவ்வளவு அழகா இருக்கும்ல. பறவைங்க எல்லாம் வாயில தானியங்கள் வச்சுக்கிட்டு தன்னோட குஞ்சுகளுக்கு பசியாக்கிட்டு அது பட்னியா படுத்து தூங்கிடும். அதே குஞ்சுங்களுக்கு சிறகு முளைக்கும் போது வானத்துல எப்படி பறவை கத்து கொடுத்து அதோட வாழ்க்கையை தேட சுதந்திரமா வானத்துல பறக்க விட்டுரும். அந்த குஞ்சுகளும் சந்தோஷமா சுதந்திரமா வானத்துல பறக்கும். ஆனா மனுஷங்க மாறுபட்டவங்க. அந்த பறவைகளை மாதிரி நம்ம எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து அன்போட பாசத்தோட பார்த்துப்பாங்க. அதே நமக்கு சிறகு முளைக்கும் போது நம்மள சிறை பிடிச்சிருவாங்க. அது எதனால? அன்பு இல்லாதனால கிடையாது. அன்போட சேர்ந்த பொசசிவ்னஸ். அந்த பொசசிவ்னஸ் பிள்ளைங்களுக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கு நடுவுல சிவர உண்டாக்கிடும். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது நம்ம என்ன கடவுளா? அவங்கள மாதிரி நம்மளும் சாதாரண மனுஷங்க தானே. சரி, பொசசிவ்னஸ்னா என்ன? ஒருத்தங்க மேல இருக்க அன்பு அதிகமாகி அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை சார்ந்துதான் இருக்கணும்னு நினைச்சுப்பாங்க. அதான் பொசசிவ்னஸ். அன்பெனும் அழகான பாத்திரத்துல பொசசிவ்னஸ் கொஞ்சம் கலந்துச்சுன்னா அது சுயநலமா மாறிடும். அந்த சுயநலம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் தடுத்துடும். சோ அன்பு அரவணைச்சு பொசசிவ்னஸ விலக்கி வைங்க. இந்த குட் தாட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.